தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சி பகுதியில் போடி தொகுதி திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், ஏழை எளிய மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குகிற ஒரே மாநிலம் தமிழகம் மட்டும்தான் என்றும், இந்த தேர்தல் முடிந்தவுடன் அது 2000 ரூபாயாக வழங்கப்படும் என கூறினார். மேலும் 8000 ரூபாய் கூப்பன் மூலம் மக்கள் விரும்பும் பொருட்களை பெறும் திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பழனிசெட்டிப்பட்டி பகுதியில் நகராட்சிக்கு இணையான வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பல அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஐந்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி. நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து அந்த மக்களுக்கு நிரந்தரமான பணி செய்வதே என்னுடைய கடன் என்பதை தனது மனங்களிலே தேக்கி வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலமாக ஒரு சிறந்த ஆட்சியை, சீர்மிகு ஆட்சியை, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பொருளாதாரத்தில் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நிரூபிக்கின்ற ஆட்சியை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்பதை நான் உங்களுடன் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்கள் தான் குடும்பத்தின் தலைவியாக பொறுப்பேற்று காலையிலிருந்து மாலை வரை அவர்தான் அத்தனை பணிகளையும் சுமைகளையும் குடும்பத்திற்காக உழைக்கின்ற, தியாக உணர்வு உழைக்கின்ற தாய்மார்கள் என்று எண்ணி மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வழங்குகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய மாநிலம் தான் என்பதை இங்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.